அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஒரு குடும்பத்தினுடைய வளர்ச்சியிலே மிகப்பெரிய பொறுப்பு பெண்களுக்கு இருக்கிறது. ஒரு பெண் தவறிழைக்கிற போது அந்த மொத்த குடும்பமும் அதனால் பாதிக்கப்படுகின்றது. நீங்கள் உலக வரலாற்றை எடுத்துக்கொள்வீர்கள் என்று சொன்னால், வேதாகமத்திலே ஏவாள் செய்த தவறின் விளைவுதான் மொத்த மனுக்குலமும் சாபத்திற்குள்ளானது. அதுபோலதான் ஆபிரகாம், நம்முடைய விசுவாசிகளின் தகப்பனாகிய ஆபிரகாமுடைய துணைவியார் சாராள் கொடுத்த தவறான ஒரு ஆலோசனை தான். அதாவது காத்திருக்க முடியாமல் வாக்குத்தத்தத்திற்காக விசுவாசத்தோடு காத்திருக்க தவறி இந்த சாராள் அம்மா ஒரு சஜஷன் கொடுக்குறாங்க கணவருக்கு. என்னது? இந்த ஆகார் மூலமாக ஒரு சந்ததி உருவாகட்டும் என்று. அதனுடைய விளைவுதான் இன்றைக்கு உலகமெங்கும் இந்த இஸ்மவேலினுடைய சந்ததியார் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பிள்ளைகளுக்கு எதிராக இருக்கின்றார்களே. இந்த நிலைக்கு காரணம் யார் என்று சொன்னால், அன்றைக்கு சாராள் அம்மா எடுத்த தவறான முடிவு. ஒரு பெண் தவறாக முடிவெடுக்கிற போது, தவறான முடிவெடுக்க தன் புருஷனை தூண்டுகிற பொழுது அது மிகப்பெரிய பாதிப்புகளை ஏற்படுத்துகிறது. ஏற்கனவே நான் சொன்னது போல, லோத்துவின் மனைவி கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் போனதின் விளைவு அவள் மரித்து போனால், அதற்கு பிறகு லோத்துவின் மனைவி இல்லாததினாலே லோத்துவினுடைய பிள்ளைகள் தகப்பனிடத்தில் பிரவேசித்து வேறு எங்கும் செய்யப்படக்கூடாத அருவருப்பான காரியத்தை அவள் செய்து, அம்மோனியர்கள், மோவாபியர்கள் இங்குதான அருவருக்கப்படத்தக்கதான ஒரு சந்ததி இந்த பூமியிலே வருவதற்கு அவள் காரணமாக அமைந்து விட்டார்கள். இதற்கெல்லாம் பின்னணியில ரூட் காஸ் யார் என்று சொன்னால், லோத்துவின் மனைவி இல்லாமல் போனதுதான் காரணம். அன்பான தேவ பிள்ளைகளே, குறிப்பாக தாய்மார்களே, பெண்களே, நீங்கள் மிக ஜாக்கிரதையாக குடும்பத்தை குணசாலிகளாக, புத்தியுள்ள ஸ்திரீகளாக, பரிசுத்த ஸ்திரீகளாக, கர்த்தருடைய வார்த்தைக்கு பயப்படுகிற ஸ்திரீகளாக, கர்த்தருடைய வழிகளில் நீங்கள் நடப்பீர்கள் என்று சொன்னால் உங்கள் சந்ததி காப்பாற்றப்படும். யோபுவின் மனைவி கூட சொல்லுகிறார்கள், நீர் இன்னும் உன்னுடைய உத்தமத்திலே உறுதியாய் நிற்கிறீரோ, தேவனை தூசித்து ஜீவனை விடும் என்று சொல்கிறார்கள். ஆனால் நல்ல வேளை, நல்ல வாய்ப்பாக யோபு அந்த வார்த்தைகளுக்கு செவிசாய்க்கவில்லை. நீங்கள் உங்கள் கணவரோடு பேசுகிற போது ஜாக்கிரதையாய் பேசுங்கள், கவனமாய் பேசுங்கள், கர்த்தருக்கு பிரியமானதை பேசுங்கள். கர்த்தருடைய வார்த்தையை விட்டு விலகாமல் இருக்க கர்த்தர் உங்களுக்கு தயவு செய்வாராக. ஞான பெண்மணிகளாய் இருக்க கர்த்தர் உங்களுக்கு கிருபை செய்வாராக. உங்கள் குடும்பத்தின் சமாதானத்தை, உங்கள் குடும்பத்தின் எதிர்காலத்தை ஒருபோதும் அவசரப்பட்டு பதட்டப்பட்டு தவறான முடிவுகளை எடுக்க தூண்டி இழந்து போகாதீர்கள் என்பதை இந்த நாளிலே உங்களுக்கு கர்த்தருடைய வார்த்தையின் மூலமாக அறிவுறுத்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.